வேலை வாங்கி தருவதாக என் ஆனந்திடம் சமரசம் பேச அவர் பணம் வாங்கியிருப்பார் என்றும் ஆளும் கட்சியில் யார் அந்த மேலிடம் என்று மக்கள் கேட்பதாகவும் உதயநிதி ஸ்டாலின் பதிவிட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தனி மனித ஒழுக்கம் குறித்து பாடம் எடுத்த சோபா மாடல் அரசும் இந்த விவகாரத்தை மூடி மறைத்துள்ளது என்று எம்எல்ஏ சரவணனை தகுதி நீக்கம் செய்ய கோரி எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். உண்மையிலேயே பெண்கள் பாதுகாப்பில் முதலமைச்சருக்கு அக்கறை இருக்கிறதா என்ற கேள்வியை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் வைத்திருக்கக்கூடிய வைகுண்டத்தில் முதலமைச்சர் விஜயின் ரசிகை ஒருவருக்கு நடந்திருக்கக்கூடிய அநீதி என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அந்த பெண்ணை ஸ்ரீவைகுண்டம் தாவேகா எம்எல்ஏ சரவணுக்கு நெருக்கமாக அக்கட்சி நிர்வாகிகள் இருவர் வேலை வாங்கி தருவதாக கூறி காரில் அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதாகவும் அமைச்சர் புஷி ஆனந்திடம் பேசி உனக்கு வேலை வாங்கி தருகிறேன் என்று எம்எல்ஏ சரவணன் சமரசம் பேச முயன்றதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் கூறியிருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார். இதுபோல இன்னொரு பெண்ணும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த பெண் கூறியிருக்கக்கூடிய நிலையில் இன்னொரு அமைச்சருக்கும் இந்த பிரச்சனை தெரியும் என்று தெரிவித்திருக்கிறார். எல்லாம் மேலிடத்திற்கு தெரியும் என்று குற்றவாளிகள் கூறியிருப்பதாகவும் இந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். ஆளுங்கட்சி யார் அந்த மேலிடம் என்று மக்கள் கேட்கின்றதாகவும் தனிமனித ஒழுக்கம் பற்றி பாடம் எடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சரின் ஒட்டுமொத்த சோஃபா மாடல் அரசு இந்த விவகாரத்தை மூடி மறைக்க முயன்றுள்ளதா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். குற்றத்தை செய்தவர்கள் பாதுகாப்பு முயன்றதோடு மட்டுமல்லாது பாதிக்கப்பட்ட பெண்ணை கட்சியிலிருந்து நீக்கி இருப்பதாகவும் பாலியல் வன்கொடுமை செய்திகளை கேட்கும் போதெல்லாம் நெஞ்சம் கலங்குகிறது என்று தெரிவித்திருக்கிறார். பதறுகிறது என்று 2 நாட்களுக்கு முன்பாக முதலமைச்சர் பேசியிருக்கக்கூடிய நிலையில், ஆனால் தன் கட்சியை சேர்ந்த தாவேகா ஆட்களே பாலியல் வன்கொடுமை செய்ததால் பாதிக்கப்பட்ட பெண் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா என்று கேள்வியை எழுப்பியிருக்கிறார். ரீல்ஸ் எடுத்து போடக்கூடிய நான் சிங்கப்பெண் பிரிவை முதலமைச்சர் உருவாக்கினாரா எனவும் இந்த கேள்விக்கு முதலமைச்சர் என்ன பதில் வைத்திருக்கிறார் என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். ஸ்ரீவைகுண்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு முழுமையாக நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் உடனடியாக பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் எனவும் அவருக்கு ஆதரவாக இருந்த ஆளுங்கட்சி மேலிட புள்ளிகள் யார் என்று விசாரித்து அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தன் ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். வேலை வாங்கி தருவதாக என் ஆனந்திடம் சமரசம் பேச அவர் பணம் வாங்கியிருப்பார் என்றும் ஆளும் கட்சியில் யார் அந்த மேலிடம் என்று மக்கள் கேட்பதாகவும் உதயநிதி ஸ்டாலின் பதிவிட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தனி மனித ஒழுக்கம் குறித்து பாடம் எடுத்த சோபா மாடல் அரசும் இந்த விவகாரத்தை மூடி மறைத்துள்ளது என்று எம்எல்ஏ சரவணனை தகுதி நீக்கம் செய்ய கோரி எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். உண்மையிலேயே பெண்கள் பாதுகாப்பில் முதலமைச்சருக்கு அக்கறை இருக்கிறதா என்ற கேள்வியை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் வைத்திருக்கக்கூடிய வைகுண்டத்தில் முதலமைச்சர் விஜயின் ரசிகை ஒருவருக்கு நடந்திருக்கக்கூடிய அநீதி என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அந்த பெண்ணை ஸ்ரீவைகுண்டம் தாவேகா எம்எல்ஏ சரவணுக்கு நெருக்கமாக அக்கட்சி நிர்வாகிகள் இருவர் வேலை வாங்கி தருவதாக கூறி காரில் அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதாகவும் அமைச்சர் புஷி ஆனந்திடம் பேசி உனக்கு வேலை வாங்கி தருகிறேன் என்று எம்எல்ஏ சரவணன் சமரசம் பேச முயன்றதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் கூறியிருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார். இதுபோல இன்னொரு பெண்ணும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த பெண் கூறியிருக்கக்கூடிய நிலையில் இன்னொரு அமைச்சருக்கும் இந்த பிரச்சனை தெரியும் என்று தெரிவித்திருக்கிறார். எல்லாம் மேலிடத்திற்கு தெரியும் என்று குற்றவாளிகள் கூறியிருப்பதாகவும் இந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். ஆளுங்கட்சி யார் அந்த மேலிடம் என்று மக்கள் கேட்கின்றதாகவும் தனிமனித ஒழுக்கம் பற்றி பாடம் எடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சரின் ஒட்டுமொத்த சோஃபா மாடல் அரசு இந்த விவகாரத்தை மூடி மறைக்க முயன்றுள்ளதா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். குற்றத்தை செய்தவர்கள் பாதுகாப்பு முயன்றதோடு மட்டுமல்லாது பாதிக்கப்பட்ட பெண்ணை கட்சியிலிருந்து நீக்கி இருப்பதாகவும் பாலியல் வன்கொடுமை செய்திகளை கேட்கும் போதெல்லாம் நெஞ்சம் கலங்குகிறது என்று தெரிவித்திருக்கிறார். பதறுகிறது என்று 2 நாட்களுக்கு முன்பாக முதலமைச்சர் பேசியிருக்கக்கூடிய நிலையில், ஆனால் தன் கட்சியை சேர்ந்த தாவேகா ஆட்களே பாலியல் வன்கொடுமை செய்ததால் பாதிக்கப்பட்ட பெண் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா என்று கேள்வியை எழுப்பியிருக்கிறார். ரீல்ஸ் எடுத்து போடக்கூடிய நான் சிங்கப்பெண் பிரிவை முதலமைச்சர் உருவாக்கினாரா எனவும்
இந்த கேள்விக்கு முதலமைச்சர் என்ன பதில் வைத்திருக்கிறார் என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். ஸ்ரீவைகுண்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு முழுமையாக நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் உடனடியாக பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் எனவும், அவருக்கு ஆதரவாக இருந்த ஆளுங்கட்சி மேலிட புள்ளிகள் யார் என்று விசாரித்து அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தன் ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். செலினா, தகவலுக்கு நன்றி.